ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். டே நம்பர் 9 ஆஃப் ஆர் ஒகேப்ஸ் கிளாஸ். சரியா? ஸோ 10 நிமிஷம் ஒகேப்ஸ் டே நம்பர் 9 பாரோம். கொஞ்சம் ரெகுலராக டெய்லி படிங்க. பிளிஸ்டரிங் அப்படின்னா இன்டென்ஸ், எக்ஸ்ட்ரீம், சிவியர், ஃபியர்ஸ், ஹாஷ், தீவிரமான. ஹாஷ் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ பிளிஸ்டரிங் ஹீட் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, தீவிரமான ஹீட். பிளிஸ்டரிங் பேஸ், பேஸ்னா ஸ்பீடு. பிளிஸ்டரிங் பேஸ்னா தீவிரமான ஸ்பீடு. சரியா? ஸோ சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாக, கொஞ்சம் தீவிரமாக எடுக்கிறது தான் பிளிஸ்டரிங். பார்ட் ஆஃப் ஸ்பீச் அட்ஜெக்டிவ். வேவர்ட் அப்படின்னா வழியிலிருந்து விலகி போகிறது. எராட்டிக். சரியா? கெப்ரீஷியஸ்னா இஷ்டத்துக்கு, அவங்க இஷ்டத்துக்கு எங்கிட்ட நாம போகிறது, அதுதான் கெப்ரீஷியஸ். கெப்ரீஷியஸ்னா அதாவது திடீர்னு இப்படி இருப்பாங்க, திடீர்னு மாறிடுவாங்க, திடீர்னு இந்த சைடு இருப்பாங்க, திடீர்னு அந்த சைடு இருப்பாங்க. ஸோ கெப்ரீஷியஸ்னா ஃபிக்கிள்ங்கிற வார்த்தை, இங்கிட்ட அங்கிட்டு மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு சைடு ஸ்டெடியாக இல்லாமல் அன்ஸ்டெடி அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம். வேவேர்டு. சரக்கு அடிச்சுட்டு நீங்கள் நடக்கிறவங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னா வேவேர்டாக தான் நடப்பாங்க. சரியா? ஸோ அன்பிரடிக்டபிள், எராட்டிக். எராட்டிக் இஸ் வேவேர்ட் பிஹேவியர். அவருடைய அன்பிரடிக்டபிள் பிஹேவியர் பிகேம் பார்ட் ஆஃப் தியேட்ரிக்கல் லோர். லோர்னா ஃபேமஸ் ஸ்டோரிஸ், எல்லாம் பழங்காலத்து லெஜெண்டரி டேல்ஸ், அதுதான் லோர் அப்படிங்கிற வார்த்தை. அது பின்னாடி படிப்போம். வேவேர்டு படிச்சுக்கிடுங்க. வேவேர்ட்னா இட் இஸ் அன்பிரடிக்டபிள். பிளிஸ்டரிங்னா தீவிரமான. ஃப்ராட்னா பயங்கர கவலை, ஆங்ஸைட்டி இருக்கிறது. ஃப்ராட் வேற, ஃப்ராட் வித் வேற. ஃப்ராட் வித்னா ஃபில்டு வித். இது ஒரு நெகட்டிவான வார்த்தை. சரியா? நெகட்டிவான வார்த்தை. ஃபில்டு வித்துக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஓவர்வெல்ம்டு வித்னா ஃபில்டு வித் இமோஷன். ஓவர்வெல்ம்டு வித்னா ஃபில்டு வித் இமோஷன். அதே மாதிரி ஃபில்டு வித் பீப்புள் அப்படின்னா என்ன வார்த்தை, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபில்டு வித் பீப்புள் என்ன வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பேன், கீழே கமெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஓவர்வெல்ம்டு வித்னா இட் இஸ் ஃபில்டு வித் இமோஷன். ஃப்ராட் வித்னா ஃபில்டு வித் பட் சம்திங் நெகட்டிவ். டின் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நவுன். டின்னா ஒரு நாய்ஸ் இல்லை கிளாமர், காதுக்கு இனிமை இல்லாத ஒரு சவுண்ட், அதுதான் டின்னு. சரிங்களா? ஒரு எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்டு டின்னு. ஸோ பிளிஸ்டரிங்னா இன்டென்ஸான, தீவிரமான, ஃபியர்ஸான. வேவேர்டு இஸ் அன்பிரடிக்டபிள், எராட்டிக். எராட்டிக். ஃப்ராட்னா anxiety, fraught with, filled with. ஜின்னா your noise இல்லை clamor. Despondent அப்படின்னா hopeless. Despondent, hopeless. Despondent adjective, despondency அப்படின்னா noun. சரிங்களா? ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது. இது எப்படி, ஹோப்பே இல்லாமல் நான் பாண்டுக்குள்ளே போய் குதிக்க போகிறேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். பாண்டுக்குள்ளே போய் குதிக்க போகிறேன், ஏன் நம்பிக்கையே இல்லை, அதான் டெஸ்பாண்டன்ட். கான்ஃபெடரேட் அப்படின்னா கூட ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டு, பார்ட்னர், ஆலை எல்லாருமே கான்ஃபெடரேட் அப்படின்பாங்க. சரிங்களா? ஸோ இது நவுனாக வரும், அட்ஜெக்டிவாக வரும், வேர்பாக வரும். இப்போதைக்கு ஜஸ்ட் மீனிங்ஸ் படிச்சுக்கிடுவோம். பார்ட்னர் அண்ட் ஃப்ரெண்ட். ஆக்ரிமோனியஸ் கசப்பான, பிட்டரான, கசப்பு. ஆக்ரினாலே கசப்பு. He was involved in an acrimonious split from his second wife. சரி, இப்போ பிளிஸ்டரிங்னா தீவிரமான, இன்டென்ஸ், சிவியர், ஃபியர்ஸ். வேவேர்டுனா சரியான பாதையில் போகாமல் பாதை விலகி, வழி விலகி போகிறது. வேவேர்ட். வேவேர்ட் வழி விலகி போகிறது. அன்பிரடிக்டபிளாக எங்கிட்டு போகிறாங்கன்னு, வழி விலகி போகிறாங்கன்னா எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. வழியில் போகிறாங்கன்னா எங்கே போகிறாங்கன்னு தெரியும், வழி விலகி போகிறாங்கன்னா எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஃப்ராட்னா ஆங்ஸைட்டி, வரி. ஃப்ராட் வித், ஃபில்டு வித். ஜின்னா நாய்ஸ் இல்லை கிளாமர். டெஸ்பாண்டன்ட் பாண்டுக்குள்ளே குதிக்கிற அளவுக்கு ஹோப்லெஸ் ஆகிட்டாங்க. கான்ஃபெடரேட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், யுவர் பார்ட்னர், யுவர் ஆலை எல்லாமே. ஆக்ரிமோனியஸ் கசப்பான, பிட்டர். மேக் ரிடெண்டன்ட். யூ ஆர் மேடு ரிடெண்டன்ட் அப்படின்னு என்ன எடுத்துனா அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஃபயர்டு ஃப்ரம் யுவர் ஜாப் அப்படின்னாலும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஃபயர்டுனா சுடுறது கிடையாது. யூ பீன் ரிமூவ்டு ஃப்ரம் யுவர் ஜாப். மேக் ரிடெண்டன்ட் அப்படின்னாலும், டு பி ஃபயர்டு ஃப்ரம் யுவர் ஜாப் அப்படின்னாலும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் மீனிங். மீன் வெல். டு எய்ம் டு பி ஹெல்ப்ஃபுல் பட் நாட் பீயிங் ஏபிள் டு. நான் இது நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கிடுங்க, ஏதோ ஒரு ஒரு சீரியஸான ஒரு பாயிண்ட் பேசுகிறோன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம என்ன சொல்லுவோம், ஐ மீன் திஸ் வெல். சரிங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையன் தீவிரமாக படிச்சுக்கிட்டே இருக்கான்,
நைட்டெல்லாம் 3 மணி நேரம் தான் தூங்குறான் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அவன்கிட்ட நான் சொல்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறேன். தூங்கு, ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறேன். இது நான் அவன் கெட்டதுக்காக சொல்லலை, ஐயா படிக்காதன்னு நான் சொல்லலை. ஐ மீன் வெல், நான் உன் நல்லதுக்கு சொல்கிறேன், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். டு எய்ம் டு பி ஹெல்ப்ஃபுல், இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் நாட் பீயிங் ஏபிள் டு வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஐ மீன் வெல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ ஆம் எய்மிங் டு பி ஹெல்ப்ஃபுல், நான் உதவ ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது நீ தப்பாக புரிஞ்சிக்கிற வாய்ப்பு இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். நான் சொல்கிற அர்த்தம், நான் சொல்கிற இன்டென்ஷன் சரியானது தான், உதவி செய்கிறது தான். அதான் ஐ மீன் வெல்னா மை இன்டென்ஷன் இஸ் கரெக்ட், மை இன்டென்ஷன் இஸ் ப்ராப்பர்னு அர்த்தம். மேக் லைட் ஆஃப் சம்திங்னா சில ஒரு விஷயத்தை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறது, அதுதான் மேக்கிங் லைட் ஆஃப் சம்திங். மேக் ரிடண்டன்ட்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஃபயர்ட் ஃப்ரம் யுவர் ஜாப். ஐ மீன் வெல்னா நான் நல்ல இன்டென்ஷனோட சொல்கிறேன். மை எய்ம் இஸ் டு பி ஹெல்ப்ஃபுல். மேக் லைட் ஆஃப் சம்திங்னா மேக் சம்திங் அன்இம்பார்ட்டன்ட். ஸோ பிளிஸ்டரிங்னா வேகமான, தீவிரமான, சிவியரான, ஃபியர்ஸான. வேவர்ட்னா வழி விலகி போகிறது, அன்பிரடிக்டபிள், எராட்டிக். ஃப்ராட்னா ஆங்ஸைட்டி, ஃப்ராட் வித்னா ஃபில்டு வித். டின் இஸ் நாய்ஸ், இல்லை ஒரு கசப்பான ஒரு சவுண்டு. டெஸ்பாண்டட், பாண்டுக்குள்ளே குதிக்கிற அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு, ஹோப்லெஸ். கான்ஃபெடரேட் அப்படின்னா ஃப்ரெண்டு, ஆலை, பார்ட்னர் எல்லாமே வரும். ஆக்ரிமோனியஸ் இஸ் பிட்டர். மேக் ரிடண்டன்ட் அப்படின்னா ரிமூவ்ட் ஃப்ரம் யுவர் ஜாப், ஃபயர்ட் ஃப்ரம் யுவர் ஜாப். மீன் வெல்னா கரெக்டான இன்டென்ஷனில் சொல்கிறேன். மேக் லைட் ஆஃப் சம்திங், ஒரு விஷயத்தை முக்கியம் இல்லாத மாதிரி நடத்துக்கிறது. குட் எக்னா நல்லவர், சரியா? குட் எக் அப்படின்னா நல்லவர். பேட் எக் அதே மாதிரி இருக்கு. பேட் எக்னா கெட்டவர், பேட் எக். டஃப் குக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ அடித்தாலும் தாங்கிடுவாங்க. ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்கு, இமோஷனலாகவும் ஸ்ட்ராங், எதையும் சொல்லிக்கலாம். ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இமோஷ்னலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள டஃப் குக்கி. இங்கே பாருங்கள், டிமி இஸ் டஃப் குக்கி, ஷி டசன்ட் மைண்ட் வென் பீப்புள் கிரிட்டிசைஸ் ஒர்க். கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்க அசைய மாட்டேங்கிறாங்க. தேர்ட் ஒன், டு டை ஃபார். நம்ம சொல்லுவோம்ல ஒர்த்துடா, இந்த பொண்ணு ஒர்த்து, உயிரையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த விஷயத்துக்காக உயிரையே கொடுக்கலாம், ஒர்த்தானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் அமேசிங்காக இருக்குன்னு அர்த்தம். த பர்கர்ஸ் இன் மேக்ஸ் டைனர்ஸ் ஆர் டு டை ஃபார் அண்ட் தே ஆர் ஹியூஜ். பர்கர்ஸ்லாம் செம்மையாக இருக்குடா, சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது, அதுதான் டு டை ஃபார். இப்போ குட் எக்னா நல்லவர், டஃப் குக்கினா இமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், டு டை ஃபார் இஸ் அமேசிங், சரியா? பிளிஸ்டரிங் வேகமான, இன்டென்ஸான, சிவியர், தீவிரமான. வேவர்டுனா வழி விலகி போகிறது. ஃப்ராட் ஆங்ஸைட்டி, ஃப்ராட் வித், ஃபில்டு வித். டின்னுனா நாய்ஸ், கிளாமர், கசப்பான சவுண்டு. கிளாம்னாலே சவுண்டு, சரியா? ஸோ கிளாமர்னா நெகட்டிவ் சவுண்டு, கசப்பை ஏற்படுத்தக்கூடிய சவுண்டு. மியூசிக் கிடையாது, மியூசிக்கு ஆப்போசிட். டெஸ்பாண்டன்ட், பாண்டு கூட விடுற அளவுக்கு ஹோப்லெஸ் ஆகிடும். கான்ஃபெடரேட்னா பார்ட்னர், ஃப்ரெண்ட். ஆக்ரிமோனியஸ், பிட்டர். மேக் ரிடண்டன்ட் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஃபயர்டு ஃப்ரம் யுவர் ஜாப், உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க, அதாவது பேசிக்காக வேலையை விட்டு தூக்குறாங்க. மீன் வெல்னா கரெக்டான நோக்கத்தில் தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒன்று தப்பாக படலாம், பட் நான் சொல்கிற நோக்கம் சரி. மேக் லைட் ஆஃப் சம்திங்னா ஒரு விஷயத்தை முக்கியம் இல்லாமல் ஆக்குவது. குட் எக்னா நல்லவர், ஆனஸ்ட், ரிலையபிள், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங். ஆப்போசிட் பேட் எக். டஃப் குக்கினா இமோஷ்னலி ஸ்ட்ராங் அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். டு டை ஃபார்னா ஒர்த்துடா, அமேசிங்டா அப்படின்னு அர்த்தம். மறக்காமல் நம்ம கிளாஸு டு டை ஃபாரா இருக்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.